நாங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது ஒரு கிளாஸ் பிரேக்கிங் சீனு. அதை அந்த ராடு அந்த கிளாஸ் உள்ளே போகிறப்போ கை கிழிச்சிருச்சு. இல்லை, அது ஆக்சுவலாக வந்து என்னோட எக்ஸிக்யூஷனில் மிஸ்டேக், அதனால தான் அது நடந்தது. அது வந்து நம்மளோட இந்தியன் கல்ச்சர் சேஞ்ச் ஆகிடுச்சு. கார்பரேட் உள்ளே வந்தோடனே நம்ம 8 மணி நேரம் எந்த 8 மணி நேரம்ன்றது தெரியாமல் போயிடுச்சு. முன்னாடிலாம் நைட்டு தான் தூங்குவோம், இப்போ டேயில் தான் தூங்குவோம், நைட் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இப்படி டோட்டலாக இந்த சிஸ்டமே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் அண்ட் அவுட் மீடியா வித் மீ திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ மாதிரி ஃபீல் ஆகல. ஆக்சுவலி இவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்காங்க. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கவே வந்து நிழற்குடையாக அவ்வளோ அழகாக இருக்காங்க. படமும் ட்ரெய்லருமே பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி நம்ம அகெயின் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. எவர் கிரீன் தேவயானி மேம் வந்து இருக்கக்கூடிய நிழற்குடை படத்தோட மூவி டீம்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம். எஸ், எல்லாருமே அப்படியே ஓவராலாக அது குட்டீஸோட பார்க்கும் போது ஒரு க்யூட்டான ஃபேமிலி அப்படியே வந்து ரெசம்பிள் ஆகுது. ஆக்சுவலி மேம் உங்களை இன்டர்வியூ பண்ணுறேன் அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. பிகாஸ் வந்து என்னென்னா உங்களை பார்க்கும்போது எங்கள் அம்மா ஃபீல் சொல்லுவாங்க. சின்ன வயசில் எங்கள் அம்மாவுமே உங்களை மாதிரியே இருப்பாங்க, தேவயானி மேம் மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. உங்களை நான் இன்டர்வியூ பண்ணுறதுல எங்கள் அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எஸ் மேம், இட்ஸ் அ ப்ளஷர். ஆக்சுவலி நான் டிரெக்டர் சர்க்கிட் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா டெபியூ டைரக்டர்ஸ் அப்படின்னா தமிழ் சினிமாவில் இப்போ ஒரு எப்படி சொல்றது, ஒரு இம்பாக்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட படங்கள்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பெரிய டைரக்டர்ஸ் படம்னா போய் பார்க்கலாம் அப்படின்னு, இப்பெல்லாம் டெபியூ டைரக்டர் படமா போய் பார்க்கலாம்ப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. ஆஸ் அ டெபியூ டைரக்டரா இப்படி ஒரு ஃபீல் குட் மூவியை கொடுக்கறதுக்கான காரணம் என்ன சார்? ஆக்சுவலி இது எனக்கு 2வது படம். ஓகே. ப்ரீவியஸாக நான் மஞ்சள் வெயில்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இது என்னோட 2nd ஃபில்மு. பட் எவ்ரி ஃபில்ம் வந்து டெபியூ டைரக்டர் தான் இன்னைக்கு இருக்கிற காம்படிட்டிவ். சாரி, ஆக்சுவலி நான் நிறைய இடத்துல பார்க்கும்போது அது டெபியூ அப்படின்னு நோ இஷ்யூ. அது எவ்ரி ஃபில்மே வந்து டெபியூ மாதிரி தான். ஏன்னா அது காம்படிட்டிவ் விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். ஒரு ஃபீல் குட் மூவி, ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்கோம். இன்றைக்கி தேவையான ஒரு கண்டென்ட் இதுக்குள்ளே இந்த படத்துக்குள்ளே இருக்குது, ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த கண்டென்ட்டை வந்து எல்லாரும் வந்து கண்டென்ட்டுக்காக இந்த படத்தை பார்ப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். எஸ் சார், நான் சொன்ன மாதிரி அதான் கண்டென்ட் நல்லா இருந்தால் படம் வந்து பார்ப்போம் அப்படின்ற ஆடியன்ஸாக மாறிக்கிட்டு இருக்காங்கன்றப்ப கண்டிப்பாக இந்த நிழற்குடை படத்துக்குமே வந்து ஒரு ஹியூஜ் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் இருக்குன்றதை எதிர்பார்க்குறோம். மேம், உங்ககிட்ட ஆக்சுவலி வந்து உங்களை வந்து ஸ்க்ரீனில் இந்த மாதிரி ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ஒரு மூவியில் பார்த்து எங்களுக்கு ரொம்ப நாள் ஆகுது. பட் இந்த ஒரு படம் கமிட் ஆகிறதுக்கு என்ன மேம் ரீசனாக இருந்தது? ஏன்னா ரொம்ப நாள் நாங்களாம் எங்கம்மா தேவயானி மேம் எங்கே அப்படின்ற ஒரு இது இருந்தது. அது டக்குன்னு பார்க்கும்போது இப்படி ஒரு கேரக்டரில், அதுவும் அந்த இன்னசென்ஸ் வந்து இருக்குல்ல மேம், அதை கேரி பண்ணிட்டு போகிறதுலாம் இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங் நினைக்கிறேன். அது இப்பயுமே நீங்கள் அதை அழகாக கேரி பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தீங்க? வாட்ஸ் த ரீசன் இந்த படம் நான் பண்ணலாம் அப்படின்றதுக்கான? நிழற்குடை படம் வந்து எனக்கு அறிமுகம் பண்ண டைரக்டர் KS அதியமான் சாரோட டீம்லேருந்து வந்தது தான். ஓகே. தொட்டாச்சினிங்கி படம் மூலமாக நான் அறிமுகமான 1995. இப்போ 2000 அதுக்கப்புறம் ஸ்வர்ணமுகி பண்ண அந்த டீம் கூட அவர் கூட அந்த அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் சிவா சார். ஓகே. ஸ்வர்ணமுகிலையும் இருந்தார், தொட்டாச்சினிங்கிலையும் இருந்தார். அந்த ஹோல் டீம் இருந்தது, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரும் இருந்தாங்க. 2025 வந்து மறுபடியும் எனக்கு ஒரு நல்ல சூப்பரான ஒரு கதை சொல்லி, நிழற்குடையோட கதை சொல்லி நரேட் பண்ணி மறுபடியும் ஒரு படம் எனக்காக எடுத்திருக்காங்க. அதுதான் லைக் எங்களுக்குமே அதுதான் தேவயானி மேம் ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டா பாக்குறோம் அப்படின்றது. பாருங்க எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு அதே ஒரு டீம் அண்ட் அந்த குரு வந்து மறுபடியும் சிஷ்யனுக்காக மறுபடியும் ஒரு படம் எடுத்து அந்த டீம் ரெடி பண்ணி மறுபடியும் என்ன வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஃபிலிம்ல வந்து எங்களுக்காக கொடுத்திருக்காங்க, உங்களுக்காக தரப்போறாங்க. கண்டிப்பா. we are waiting for this movie release. அடுத்து சார் விஜித் சார் கிட்ட சொல்லணும் அப்படின்னா லைக் நான் உங்கள் ப்ரொஃபைல் பார்க்கும்போது வா அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. ஆக்சுவலி சொல்லணும் அப்படின்னா அதில் என்னென்ன ப்ளஸ் இன்னும் ஒரு என்ன டக்குன்னு பார்க்கும்போது உங்கள் குழந்தை கூடயே வந்து அந்த குட்டி பாப்பா இவரோட பாப்பா தான் அப்படின்றப்ப அது அந்த
படத்துலயுமே அது ஃபீல் ஆயிருச்சு. பிகாஸ் என்னன்னா நிறைய இடத்துல வந்து அந்த ஒரு கனெக்ட் வந்து மிஸ் ஆகும். ஆனா இங்க ரொம்ப அழகா இருந்தது ட்ரைலர் பார்க்கும்போது, அந்த ஹோல் ஃபேமிலி ஃபீல் சொல்லுவாங்கல்ல, அதுவும் இப்ப இருக்க ஜென்ரேஷனோட ஃபேமிலி கிட்ஸ் கூட அந்த கனெக்ஷன். ஸோ உங்க பாப்பாவும் உங்க கூட நடிச்சது அண்ட் நீங்க இந்த படத்துல இருக்கிறத பத்தி ஃபியூ வேர்ட்ஸ். இல்லை, இதுக்கு தேங்க்ஸ் டு தர்ஷன் ஃபிலிம்ஸ், டைரக்டர் சிவா ஆறுமுகம் சார், கேஎஸ் அதிமன் சார், ராஜ் கபூர் சார் மேடம்க்கு. நான் அவங்க தான் வந்து டைரக்டர் சிவா ஆறுமுகம் சார் தான் என்னை செலக்ட் பண்ணார் இந்த மூவியில் நடிக்க. அதே மாதிரி தான் அவர் தான் வந்து என் பாப்பாவையும் செலக்ட் பண்ணார் இந்த மூவியில் நடிக்க. ஸோ அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் ஆப்வியஸ்லி ஒரு லக்கி மூமெண்ட் தான் இங்கே 2 பேருக்கும் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் நாங்கள் நடிக்கிறதுக்கு, அதுவும் தேவியானி மேம் கூட நடிக்கிறதுக்கு. பாப்பா வந்து ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கு அப்பா கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பரா இருக்கா? என்ன வாய்ஸே வரல. சாக்லேட் வேணுமா? இன்னைக்கு அவங்களுக்கு பர்த்டே. ஓ ஹேப்பி பர்த்டே. ஹேப்பி பர்த்டே. தேங்க் யூ. என்ன ஏஜ் ஆகுது உங்களுக்கு? 4 years. 4 yearsல தேவியானி மேம் கூட வந்து ஒரு படம் இல்ல? எப்படி இருக்கு மேம்? எப்படி உங்களை பார்த்துப்பாங்க செட்ல? சூப்பரா பார்த்து. கியூட். நீங்க உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது? 7. நீங்க ரொம்ப சைலண்டா? வாளுதான், 2 வாளு. இது வெளியே அதுதான் கேக்குறேன், ரொம்ப சைலண்டான. வெளியே ஃபுல்லா அவ்வளோ வாய், அவ்வளோ வந்து அந்த சின்ன பாப்பா அப்படி ஒரு ஃபீல் இல்ல. she is matured இப்பயே. அந்த her name is நிஹாரிகா. yes நிஹாரிகா. நிஹாரிகா உங்களுக்கு எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? பிடிச்சிருந்துச்சா? சிங்கிள் வேர்ட் ஆன்சர் இங்க மட்டும் ஆன் ஸ்கிரீன்ல. இவ வந்து ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்கா, அவளும் நடிச்சிருக்கா. இவளும் 2 பேரும் ரொம்ப பிரமாதமா இந்த படத்தில் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி 3 கிட்ஸ் பாக்குற மாதிரி தான். அதுதான் உண்மை. டைரக்டர் சார் உடனே ஆமா அதுதான் உண்மைன்றாரு. எப்படி இருப்பாங்க சார் செட்ல இவங்க எல்லாம்? ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. ஓகே. ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. இந்த குழந்தைங்கலாம் வந்து அவங்களுக்கு அந்த நடிக்கிறோன்ற அந்த ஃபீலே ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா மேடம் அதை பேலன்ஸ் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. இல்ல மேம், லைக் கிட்ஸை வந்து நடிக்க வைக்கணும் அப்படின்னா இட்ஸ் அ ஹியூஜ் டாஸ்க் அப்படின்னு அந்த குழந்தைத்தனம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். எப்போ எது பண்ணணும்னு யோசிக்காம அந்த ஒரு துருன்னு இருப்பாங்க. எப்படி செட்ல நீங்க இவங்களை ஹேண்டில் பண்றீங்க? ஆக்சுவலி இவங்க தான் எனக்கு ஹேண்டில் பண்ணாங்க. ஓகே. சோ இவங்களுக்கு பார்த்து நாம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஓகே. யா சார், கம்மிங் பேக் டு யூ, லைக் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி இருக்கு படத்துல அண்ட் இந்த மாதிரி ஒரு க்ரூ கூட வந்து நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் லைக் வாட்ஸ்? சர்வியலாக தான் இருந்தது. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இவ்வளோ ஏர்லியராக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது ஒரு ஃபஸ்ட் படம், ரொம்ப சீனியரான ஆர்டிஸ்ட் தேவயானி மேம் கூட. அந்த படத்தில் வந்து எனக்கு மேஜராக அவங்களோட தான் காம்பினேஷன்ஸ் இருந்தது. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் தான் அது. அண்ட் பயத்தோட தான் இருந்தது ஸ்டார்டிங்கில் இருந்து. பட் அந்த ஃபஸ்ட்டே தாண்டினதுக்கப்புறம் அது ரொம்ப ஸ்மூத் ஆகிடுச்சு. ஓகே. இந்த செட்டில் மறக்க முடியாத இன்சிடென்ட்னா உங்களுக்கு என்னவா இருக்கும்? ஏன்னா வந்து ஹோல் செட்டே வந்து ஒரு பரபரப்பாக ஓடிட்டு இருக்கும்போது இந்த ஒரு மொமெண்ட் நடந்ததுப்பா, இது ரொம்பவே எனக்கு செரிஷ் பண்ண. மறக்க முடியாத விஷயம் நீங்க இவர்கிட்ட தான் கேட்கணும். இவருக்கு தான் நடந்திருக்குது, அவருக்கு ஒன்றும் நடக்கல. சார் பார்த்துருந்தேன் ஆக்சுவலி அந்த ஃபிங்கர் தம்லையுமே வந்து அந்த ஒரு இது இருந்ததுன்னு போஸ்ட் பண்ணேன். அது அன்ஃபார்ச்சுனேட்லி அன்லக்கிலி அன்னைக்கு டே வந்து நாங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது ஒரு கிளாஸ் பிரேக்கிங் சீனு. அதை அந்த ராடு அந்த கிளாஸ் உள்ளே போகிறப்போ கை கிழிச்சிருச்சு. அப்புறம் அதனால் ஒரு 1 month நாங்கள் ஷூட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏன்னா மூவியில் மோஸ்ட்லி நான் ட்ரைவ் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதில் கையில் கட்டு இருந்தனால ட்ரைவ் பண்ணுற சீக்வன்ஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால ஆஃப்கோர்ஸ் மேடம் டீம் எல்லாருமே வெயிட் பண்ணாங்க 1 month. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் நல்லா ப்ராப்பராக க்யூராக ஆயிட்டதுக்கப்புறம் எடுத்துட்டா போதும் அப்படின்னாங்க. இப்போ நீங்க ஆல் ஓகே இல்ல? இப்போ எல்லாமே ஆல் வெல், ஆல் ஃபைன். இந்த மாதிரி அடிபடும் போது டக்குன்னு ஒரு இது இருக்கும் இல்லையா, என்னடா இது டப்புன்னு இப்படி ஆயிடுச்சு, அடுத்து வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு so that is இல்ல we have to take safety measures while doing cinema இல்லையா. anything can happen, so we have to be very careful. அதுதான் நமக்கு கத்து கொடுக்கிற ஒரு விஷயம், that we have to be prepared. கண்டிப்பா மேம். அது ஹோப்ஸோ உங்களுக்கு வந்து ஃபார்ச்சுனேட்லி அது கியூர் இல்லை. என்னால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த ஹோல் டீம் எல்லாரும் சஃபர் ஆனாங்க. இந்த டீம் நம்ம ஏன்னா அன்றைக்கி தான் லாஸ்ட் டே எங்களுக்கு ஷூட்டு.
ஓ லாஸ்ட் டேல இது நடந்து ஆமா, 1 அது- மந்த் பிரேக் ஆச்சு. ஆமாம், அதுக்கு Okay. அதோட முடிஞ்சிருக்கும், ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருக்கும். அதுக்காக ஒரு 1 மந்த் நாங்கள் திரும்ப வெயிட் பண்ணி திருப்பி அந்த சீனரி ஷூட் பண்ண வேண்டியதாச்சு. ஓகே சார், நீங்க இதெல்லாம் எப்படி சார் மேனேஜ் பண்றீங்க? ஆஸ் அ டைரக்டரா வந்து அந்த ரெஸ்பான்சிபிள் வந்து இன்னும் லாஸ்ட் டே ஷூட்னு வேற சொல்றாங்க. இன்னும் அந்த 1 டேல அந்த மிஸ்டேக் நடக்காம இருந்திருந்தா மேபி அது இன்னுமே ஏர்லியரா முடிஞ்சிருக்கும் அப்படின்ற அந்த தாட் டைரக்டரா நீங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க ஆக்சுவலி? இல்லை, அது ஆக்சுவலாக வந்து என்னோட எக்ஸிகியூஷனில் மிஸ்டேக், அதனால தான் அது நடந்தது. அது வந்து பண்ணி நிறைய பேர் இதை வந்து ஒத்துக்க மாட்டாங்க, இல்லை நீ இல்லை, அந்த ப்ளேம் எடுத்துக்க கூடாது. மாட்டாங்க. பட் அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி எஸ். அது மேனேஜ் பண்ணுன்றதை விட, ஏன்னா அவர் ரெடி ஆகலை. ஸோ ரெடி ஆகாமல் நம்ம அதை ஹரிபரியாக பண்ண வேண்டிய நீட் இல்லை. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணோம். அவருக்கும் கொஞ்சம் மென்டலி இன்னும் ஒரு இது இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் கிளியர் ஆகி அவர் ரெடி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கோம். ஓகே. இந்த நிழற்குடை ட்ரைலர் பார்க்கும்போதும் சரி, டீசர் பார்க்கும்போதும் சரி, இப்போ இருக்க ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் குழந்தைங்களை வந்து என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க, அவங்களோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்குன்றத அந்த ட்ரைலர்லேயே ரொம்ப இன்டென்ஸாக காட்டியிருந்தீங்க. பட் இந்த ஒரு படம் நீங்கள் இப்போ இருக்க பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்றதுக்கான என்ன ஒரு ரீசனாக இருக்கும் சார் ஆக்சுவலி? அதுதான் ரீசன். அதாவது இந்த நீங்கள் என்ன ட்ரெய்லரில் நீங்கள் என்ன பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அந்த ரீசனுக்காக தான் அவங்க இந்த படத்தை பார்க்கணுன்னு நம்ம நினைக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி மேம்காகவே இந்த படம் பார்க்கலாம் அப்படின்றத தாண்டி நல்ல கதை இருக்கு, நல்ல ஒரு இம்பாக்ட் இருக்கு அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து இந்த படம் எவ்வளவு ஸ்பெஷலா இருந்துட்டு இருக்கு? ஏன்னா வந்து குழந்தை இருக்கா கூட நடிக்கிறா அப்படின்றப்ப ஒரு நல்ல கதையில நடிக்கும் போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இல்லையா? உங்களுக்கு அது எப்படி இருக்கு? டெஃபினட்டாக அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான மூவி. நல்ல ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்குது. அந்த குட் பேரண்டிங் பேட் பேரண்டிங்கான டிஃப்ரென்ஸை வந்து பியூட்டிஃபுல்லாக டைரக்டர்ஸாக சொல்லியிருக்காங்க. ஒரு லைவான ஸ்கிரிப்டு, ஒரு பக்கத்து வீட்டில் நடக்கிற ஒரு ஸ்கிரிப்டை பார்க்குற மாதிரி இருக்கும். எல்லோரும் லைவ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம். அதுலேயும் மேடமோட பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே நீங்கள் படம் பார்க்கலாம். அது ரொம்ப அவங்களும் ரொம்ப அந்த ஒவ்வொரு சீன் ஒவ்வொரு அந்த விஷயத்தை வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க, எமோட் பண்ணியிருக்காங்க அந்த சீக்வன்சஸ்ஸு. அஃப்கோர்ஸ் எனக்குமே இந்த மூவியில் இவங்க கூடலாம் நடிக்கிறப்ப பெரிய டீம் இது ஆக்சுவலாக. மேடம் டைரக்டர், அப்புறம் கேமராமேன் ஆர்பி குருதேவ் சார், அவரும் பெரிய கேமராமேன், அப்புறம் வடிவுக்கரிசி மேம், அப்புறம் இளவரசன் சார், ராஜ் கபூர் சார், நீலிமா மேடம், மனோஜ்குமார், ஒரு பெரிய டீம். நான் வந்து ஒரு சின்ன பையன் மாதிரி தான் அதில். இந்த மாதிரி ஒரு டீமில் இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் சொல்கிற ஒரு படத்தில் நடிக்கிறப்ப அஃப்கோர்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறக்கவே முடியாது இந்த படம். கண்டிப்பா. இப்போ ரீசெண்டாக வந்து டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வந்தது. அதுவுமே வந்து ஒரு ஃபீல் குட் மூவியாக நல்ல ரீச் இருக்குது. அதுவுமே ஒரு டெபியூ டைரக்டர், யூ நாட் அ டெபியூ டைரக்டர், நான் ஜஸ்ட் சொல்கிறேன். அது வந்து எப்படின்னா அதுவுமே ஸ்டோரி நல்லா இருக்குது அப்படின்றப்ப அது நல்லபடியாக இப்போ போயிட்டுருக்கு. நிழற்குடை படத்துலையுமே மேம் வந்து அங்கே இருக்க ஸ்ரீலங்கன் லாங்குவேஜும் வந்து பேசியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி அந்த ஸ்ரீலங்கன் லாங்குவேஜ் வந்து இதுக்காக கற்றுக்கிட்டீங்களா? ஆர் வந்து இல்லை, நம்ம செட்டில் ஒரு மேம் இருந்தாங்க, டீச்சர் இருந்தாங்க. அவங்க வந்து இந்த டிக்ஷன் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இது எப்படி சொல்லணும், டைலாக்ஸு, அந்த தமிழ் எப்படி பேசணும், இலங்கை தமிழ் சொல்லி ஃபுல் டைம் செட்டில் இருப்பாங்க, எங்கள் கூடவே இருப்பாங்க. ஓகே. அதுக்காக ஒருத்தவங்களை தனியாக ஆமாம், தனியாக வச்சுட்டு நாங்கள் இந்த ஃபிலிம் பண்ணியிருக்கோம். ஓகே. டப்பிங் பேசும்போது கஷ்டமாக இருந்தது? ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஏன்னா இது வரைக்கும் நான் பண்ணலை. கொஞ்சம் பொறுமையாக பேசணும், அது கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது. அது ஒரு டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. டைரக்டர் சார், நீங்கள் சொல்லுங்க சார், லைக் அதுக்கு ஏன் ஸ்ரீலங்கன் லாங்குவேஜ் அந்த ஒரு விஷயம் இருந்தது? அண்ட் வந்து மேமோட ரோல் கேரக்டரைஸ் பண்ணும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் மைண்டில் இருந்தது சார் ஆக்சுவலி? இல்லை, ஆக்சுவலி எங்களுக்கு அது கதைக்கு தேவைப்பட்டது. ஒரு அந்த மாதிரி ஒரு பேக்ட்ராப் தேவைப்பட்டது. ஒரு ஸ்ரீலங்கன் வாரில் நிச்சயான ஒரு கேரக்டர் இங்கே வராங்க அப்படின்ற ஒரு விஷயம் கதைக்கு தேவைப்பட்டுச்சு. நீங்கள் சொல்லுங்கள், ஒரு கட்டத்துக்கு மேலே ட்ரைலர் பார்க்கும்போது உங்களை வச்சு தான் கதையே மூவ் ஆகுது அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. அந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருக்குது ஆக்சுவலி? அது இந்த மாதிரிலாம் இந்த படம் ஃபுல்லாக இது வந்து டிப்பிக்கலாக தேவயானி மேமோட படம் தான் இருக்குது. நான் வந்து இல்லை, அந்த ஒரு பார்ட் ஒன்று நடக்குது இல்லையா, அந்த ஒரு ட்விஸ்ட்க்கு அப்புறம் தான் வந்து கதை இன்னும் விறுவிறுப்பாக போகிற அந்த ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அந்த இது எப்படி இருந்தது ஆக்சுவலி படத்தில் உங்களோட கேரக்டராக பார்க்க போது? சூப்பராக தான். ஏன்னா ஃபஸ்ட்டு படமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேக்ட்ராப்பில் இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. அண்ட் படத்துலையுமே வந்து என்னோட கேரக்டர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மிஸ்டீரியஸான ஒரு கேரக்டராக தான் இருக்குது. ஓகே.
லாஸ்ட் கொஸ்டின் மேம் தேவயானி மேம் கிட்ட, அஜித் சார் உங்களோட ஃபேவரட் அப்படின்றப்ப ரீசெண்டாக வந்து அவர் பத்மபூஷன் வாங்கியிருந்தாரு. அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? லைக் நீங்கள் ஏதாவது சாருக்கு விஷ் பண்ணது அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் ஏதாவது? சந்தோஷம்தான். இப்போ நான் உங்கள் சேனல் மூலமாக அவரை விஷ் பண்ணுறேன். நாங்கள் எல்லாரும் விஷ் பண்ணுறோம், எல்லாரும் wish பண்ணுவோம். அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறோம். மேலும் மேலும் அவர் நிறைய இதே மாதிரி அவார்ட்ஸ் வாங்கி இன்னும் நிறைய நல்ல நல்ல படங்கள் பண்ணி நல்ல ஹெல்த்தோட ஆரோக்கியத்தோட ஹாப்பியாக எப்போவுமே இருக்கணும்னு நாங்கள் வாழ்த்துறோம். ஓகே, எனக்கு இன்னொரு விஷயம் இருக்கு மேம். லைக் இப்போ சிம்ரா மேம் கூட குட் பேட் அக்லில ஒரு அந்த ஒரு இது நடந்தது. அது மாதிரி அஜித் சார் உங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரட், எங்களுக்குமே உங்களோட பேர் ரொம்ப ஃபேவரட் அப்படின்றப்ப அடுத்த படங்கள்ல ஏதாவது ஒரு சின்ன இது இருக்குமா மேம், நீங்க அவர் கூட அகெயின் ஒரு கம்பேக் கொடுக்குற மாதிரி? சின்ன கம்பேக்கா? இல்ல அது எங்களுக்கு பெரிய கம்பேக். அதாவது சின்னதா நீங்க அப்படி கேமியோ மாதிரி வந்துட்டு போனா கூட we will be so happy. அந்த மாதிரி ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கா? தெரியல. பண்ணா நான் ஃபுல் ஃபிலிம் பண்ணுவேன் அவரு கூட. இல்லையா? எதுக்கு கேமியோ? ஓகே, அப்ப அப்படிலாம் நடந்தா we are 100% 200% happy. அந்த மாதிரி வாய்ப்பு வந்தால் நாங்கள் சரியான ஒரு நல்ல ஃபில்மு, நல்ல மறுபடியும் ஒரு அழகான ஃபில்ம் ஆடியன்ஸ்க்கு கொடுப்போம். கண்டிப்பா அப்படி ஒரு மேம், ப்ராஜெக்ட் வந்துருச்சுன்னா பண்ணுவோம். கண்டிப்பா மேம்.